ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 36ാவது ശ്ലോകം വഴിയാ വാഗ്ദേവികൾ 4 നാമങ്ങളാല ദേവിയെ സ്തുതിക്കര. ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ എല്ലാ ശ്ലോകങ്ങളിലെയും 32 അക്ഷരങ്ങളാക്കമുള്ളത്. அனுஷ்டுப் சந்தஸிலே ஆக்கும் ஸ்லோகங்கள் இருக்கு. சந்தஸ் சொன்னா ஸ்டான்சா, அப்படி இல்லைன்னா விருத்தம். மூலமந்திராத்மிகா மூலகூடத்ரயகளேபரா குலாமிருதைகரசிகா குலசங்கேதபாலினி. மூலமந்திரமாயிருக்கிற ஆத்மாவோடு கூடி இருக்கிறவளாக்கும் தேவி. பஞ்சதசாட்சரி மந்திரம் ശരീരമായിരിக்கிற ദേവി. കുലാമൃതം അതാണത് ത്രിപുടിയിல மட்டும் ரசிக்கிறவளாக்கும் தேவி. அத்வைத பாவத்துல இருக்கிற அந்த ஒரு ஆனந்த லஹரிய ரசிக்கிறவளாக்கும் தேவி. குலாச்சாரங்களை സംരക്ഷിக்கிறவளும் தேவிதான். வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறது யாக்குமே பார்க்கிறோம். 88வது நாமம் மூலமந்திராத்மிகா அப்படிங்கிற நாமம். 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. மூலமந்திரமாயிருக்கிற ஆத்மாவோடு கூடினவளாக்கும் தேவி. மூலமந்திரம் பஞ்சதசாட்சரி மந்திரம். எல்லா மந்திரங்களுக்கும் அம்மாவா இருக்கிறவள் தேவி அப்படின்னு அர்த்தம். 3 ஹ்ரீங்காரங்களோடு கூடி இருக்கிற பஞ்சதசாட்சரி மந்திரம். அப்படி இருக்கிற மூல மந்திரமாயிருக்கிற ஆத்மாவோடு கூடி இருக்கிறவள் தேவி. 89வது நாமம் பார்க்கிறோம். மூலகூடத்ரயகளேபரா. பஞ்சதசாட்சரி மந்திரமே சரீரமாயிருக்கிறவளாக்கும் தேவி. வாக்பவகூடம், மத்தியகூடம், சக்திகூடம் இப்படி இருக்கிற 3 கூடத்ரயங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் தேவியோடு சரீரம். 90வது நாமம் குலாமிருதைகரசிகா. 3 കൂടിന ശക്തിയില 3 என்னெல்லாமாக்குமோ கூடிச்சேர்றது அந்த சக்தியில. அதானது திரிபுடியில சந்தோஷிக்கிறவளாக்கும் தேவி. குலாமிருதம் அப்படிங்கிற ஏக வஸ்துவில ரசிக்கிறவளாக்கும் தேவி. ஞானம், ஞேயம், பரிஜ்ஞாத அறிவு, அறியப்படேண்டது, அந்த அறிவை அறியறவன். இப்படி 3 விஷயங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் திரிபுடி. அனுபவிக்கிறவன், அனுபவம், அனுபவிக்கிற விஷயம். இப்படி ஏதொரு விஷயத்திலேயும் 3 விஷயங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் திரிபுடி. ഏതു പ്രവൃത്തിക്കും
இந்த திரிபுடியில ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகாது. கரணம், கர்மம், கர்த்தா இப்படின்னு கர்மத்தோடு கடகங்களும் 3 விதத்திலேயாக்கும் இருக்கு. பகவத்கீதையில 18 அத்தியாயத்துல மோட்ச சந்நியாச யோகத்துல 18வது ஸ்லோகத்துல பகவான் இது சொல்றார். ஞானம் ஞேயம் பரிஜ்ஞாதா த்ரிவிதா கர்மஜோதனா கரணம் கர்ம கர்த்தேதி த்ரிவித கர்ம சங்கிரஹ. ஆகிரகிக்கிறவன் கர்த்தாவு. கர்மபலத்தோடு ஆக்ரகம் இருக்கிறவனுக்கு அந்த கர்மம் அப்படிங்கிறது இந்திரியங்கள் வழியா வாக்கம் செய்யறதுக்கு சாதிக்கும். அப்ப கரணம் சொன்னா இந்திரியம், கரணம் கர்மம் கர்த்தாவு. കർമ്മഫലങ്ങളെ ആഗ്രഹിച്ചുണ്ടാക്കും. കർമ്മം ചെയ്യறവൻ இந்திரியங்களால கர்மம் செய்யறான். இப்படி ஏதொரு விஷயத்துக்கும் திரிபுடி அப்படிங்கிறது இருக்கத்தான் இருக்கு. அதனால மூணெண்ணம் கூடின சக்தியில அந்த திரிபுடியில சந்தோஷிக்கிறவளாக்கும் தேவி, அத்வைத பாவத்துல சந்தோஷமா இருக்கிறவளாக்கும் தேவி. ആരാധനാ സമ്പ്രദായമാക്കും കൗളമാർഗം. കുലാമിருதம் அப்படின்னா ஏகமாயிருக்கிற வஸ்து. குலத்தை சம்பந்திச்சது கௌலம். குலாமிருதைகரசிகா, குலசங்கேத பாலினி இப்படின்னு எல்லாம் ஆக்குமே நாமங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில புக்கில் குலாமிருதைகரசிகா அப்படின்னு இருக்கும், ஒரு சில புக்கில் குலாமிருதைகரசிகா அப்படின்னு இருக்கும், ஒரு சில புக்கில் குலசங்கேத பாலினி அப்படின்னு இருக்கும், ஒரு சில புக்கில் குலசங்கேத பாலினி அப்படின்னு இருக்கும். லா லா, மாலா அப்படிங்கிற லா, வளா அப்படிங்கிற லா. இந்த லா லா அப்படிங்கிறதுல ஏது வேணுமானாலும் யூஸ் பண்ணலாம் இந்த நாமத்தை சொல்லறதுக்கு. ஒருபோலே இருக்கிற வஸ்துக்களோடு கூட்டமாக்கும் குலம். நிறைய மாடுகள் நிற்கிறது அப்படின்னா மாடுகளோடு கூட்டம், அதாக்கும் குலம், பசு குலம். ஆனைகள் நிறைய சேர்ந்து நிற்கிறது அப்படின்னா ஆனைகளோடு கூட்டம், ஆன குலம். தேவியோடு குண்டலினி சக்திய ஆக்கும் இங்க குலம் அப்படின்னு சொன்னது. தேவியோடு குண்டலினி சக்தி அப்படிங்கிறது ஒரு குலமாக்கும். ஷடாதார சக்கரங்களோடு குலம். ജീവാത്മാവ് ഷടാധാര ചക്രങ്ങൾ വഴിയാക്കും സാധകൻ സഹസ്രാര പത്മത്തിലെ എത്തിക്കരുത്. ഷടാധാര ചക്രത്തിലേന്തുണ്ടാകര അമൃതമാക്കും കുലാമൃതം. സാധകനുക്ക് ഉപാസനയാല ഉണ്ടാകര ആനന്ദ ലഹരി,
அந்த ஆனந்த லஹரியில தால்பரியம் இருக்கிறவளாக்கும் தேவி. மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்திய சாதன வழி சாதகன் ஷடாதார சக்கரங்கள் வழி கடத்தி விட்டு சகசிரார பத்மத்தில் எத்திக்கிறத அங்க சிவசக்தி மேளனம் நடக்கிறது. சிவனும் சக்தியும் கூடி சேர்ந்து ஆனந்த தாண்டவமாடரா. தேவி ஆனந்த நடனமாடரா. மகாதேவனோடு பாதத்திலேந்து ஒழுகிற அமிர்தத்தை சர்ப்பரூபத்தில் இருக்கிற குண்டலினி சக்தி பானம் செஞ்சு ஆனந்த தாண்டவமாடரா. நாபிக்கு கீழே மூலாதார அப்படிங்கிற சக்கரம் 3.5 ചുറ്റായിട്ട് ചുറ്റിക്കിടക്കിற കുണ്ടലിനി ശക്തി பூமி தத்துவமாக்கும் இந்த மூலாதாரத்துக்கு உள்ளது. ஜனனேந்திரியத்துக்கும் விசர்ஜன இந்திரியத்துக்கும் நடுவலியாக்கும் இது ஸ்திதி பண்றது. கண்ணால காணக்கூடின விஷயங்கள் கிடையாது இந்த ஷட்சக்கரங்கள். ஒரு சரீரத்தை கீறி முறிச்சானா ஷட்சக்கரம் எங்கே அப்படின்னு கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க கூடின விஷயம் இல்லை, அனுபவங்களாக்கும் இந்த ஷட்சக்கரங்கள். மூலாதாரத்துக்கு மூலாதாரம் அப்படிங்கிற சக்கரம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா 3.5 வலயமாயிட்டாக்கும் அங்க குண்டலினி சக்தி சர்ப்பம் மாதிரி சுற்றி கிடக்கிறது. நட்டலில் இருக்கிற சுஷும்னா நாடி வழியாக்கும் சாதகன் சாதனை பண்றத இந்த சக்தி மேல்பக்கமாயிட்டு பிரவாகம் ஆகும். மூலாதாரத்திலேந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வந்து சேரும் குண்டலினி சக்தி. மூலாதாரம் அப்படிங்கிற இடத்துல பூமி தத்துவமாக்கும் இருக்கு, சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற இடத்துல ஜல தத்துவமாக்கும் இருக்கு, நாபிக்கு கீழேயாக்கும் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் உள்ளது. சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு மேல அதாவது நாபிக்கு மேல மணிபூரக சக்கரம் அக்னி தத்துவமாக்கும் அங்க உள்ளது. மணிபூரக சக்கரத்துக்கு மேல அதானது ஹிருதயத்துல அநாகத சக்கரம் வாயு தத்துவமாக்கும் அங்க உள்ளது. அதுக்கப்புறமா கண்டத்துல விசுத்தி சக்கரம் ஆகாச தத்துவமாக்கும் அங்க உள்ளது. அதுக்கப்புறமா புரிக கொடிகளோடு நடுவில் ஆத்யா சக்கரம் மனசு அப்படிங்கிற தத்துவமாக்கும் அங்க உள்ளது. சகசிரார பத்மம் அப்படிங்கிறது 1000 தளங்களோடு கூடின பரபிரமஸ்தானமாக்கும். அங்க சிவஸ்வரூபமாக்கும் உள்ளது. பஞ்சபூதங்களை நம்ம பார்த்தோம். அதாவது பூமி தத்துவம், ஜல தத்துவம், அக்னி தத்துவம், வாயு தத்துவம், ஆகாச தத்துவம் அப்படிங்கிற பஞ்சபூதங்கள். அதுக்கப்புறம் மனசு, அதையும் பார்த்தோம். பஞ்சபூதங்களும் மனசும் இதெல்லாம் கடந்தான பஞ்சபூதங்களுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டதாக்கும் பரபிரமஸ்தானம், பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதான பரபிரமஸ்தானம். அந்த பரபிரமஸ்தானத்திலேயாக்கும் தேவி ரொம்ப ஆனந்தத்தோடு கூடிட்டு ஆனந்த தாண்டவம் ஆடரா அப்படிங்கிறதையாக்கும் இங்க சொன்னது. திரிபுடியில சந்தோஷிக்கிறவள் தேவி,
மூணெண்ணம் கூடிச்சேர்ந்த சக்தியில குஷியா இருக்கிறவள் தேவி. குலாமிருதம் அப்படிங்கிற ஏக வஸ்துவில ரசிக்கிறவள் தேவி. தேவியோடு 90வது நாமத்தை வாக்தேவிகள் வர்ணிச்சாலே, குலாமிருதை கரசிகா அப்படின்னு 8 அக்ஷரங்கள் இருக்கிற நாமமாக்கும் இந்த நாமம். இனி வாக்தேவிகள் வர்ணிக்கிறா தேவியோடு 91வது நாமம், குலசங்கேத பாலினி. இதுவும் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். கௌள மார்க்கத்தில சொல்லற அதீவ ரகசியமான விஷயங்கள். சங்கேதம் ஜனனா சீக்ரெட். குலசங்கேதம் அப்படின்னா இந்த ஷட்சக்கரங்களோடு ரகசியங்கள். அந்த ரகசியங்களை ரொம்ப ரொம்ப சீக்ரெட் ஆயிட்டு இருக்கிற ரகசிய விஷயங்களை காப்பாத்துறவளாக்கும் தேவி பாலினி. அதானது இந்த ஷட்சக்கர ரகசியங்களை குருமுகம் வழியா அபியசிக்கணும். ஸ்ரீசக்கர ரகசியம், ஷடாதார சக்கர ரகசியம், ஸ்ரீவித்யா மந்திர ரகசியம், இப்படி இருக்கிற ரகசியமான விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கிறவள் தேவி. ஆராதனா ரகசியம், இப்படி இருக்கிற பலவிதமான தேவியோடு ரகசியங்கள் ரொம்ப வழியற சாஸ்திரங்களும் கிரந்தங்களும் எல்லாம் சம்ரட்சிக்கிறவளாக்கும் தேவி. 36வது ஸ்லோகத்தில் இருக்கிற 4 நாமங்களையாக்கும் நம்ம பார்த்தோம். மூலமந்திராத்மிகா அப்படிங்கிற நாமம் 6 அக்ஷரங்களோடு கூடின நாமம். மூலகூடத்ரயகளேவரா அப்படிங்கிறது 10 அக்ஷரங்களோடு கூடின நாமம். குலாமிருதைகரசிகா அப்படிங்கிறது 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம். குலசங்கேதபாலினி அப்படிங்கிறது 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம். 6, 10, 8, 8 இதெல்லாம் கூட்டி சேர்த்தானா 32 அக்ஷரங்களோடு கூடின தேவியோடு ஒரு ஸ்லோகத்தை ஆக்கும் இங்க வாக்தேவிகள் ஸ்துதிச்சது. மூலமந்திராத்மிகா மூலகூடத்ரயகளேபரா குலாமிருதைகரசிகா குலசங்கேதபாலினி. மூலமந்திர ஆத்மிகா அதாக்கும் மூலமந்திராத்மிகா. நடுவில் கட் பண்ணாத நாமங்களே ஆக்குமே பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் என்னெல்லாம் பதங்களாக்கும் அதில் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம், அவ்வளோதான். மூலகூடத்ரய கலேபரா, மூலகூடத்ரய கலேபரா அதாக்கும் மூலகூடத்ரய கலேபரா அப்படிங்கிற நாமமா இருக்கு. கலேபரா அப்படிங்கிறது ஒரு சில புக்கில் கலேவரா அப்படின்னும் இருக்கு. 90வது நாமம் குலாமிருதைகரசிகா. குல அமிர்த ஏக ரசிகா. அதை சேர்த்தி சொல்லர்த்தையாக்கும்
இந்த நாமம் ஆகிறது. കുലാമൃത ഐകരസിക. അതാക്കും കുലാമൃതൈകരസിക. അടുത്ത നാമം കുലസങ്കേതപാലിനി. കുലസങ്കേതപാലിനി ചേർത്തി ചൊല്ലർത്ത്. കുലസങ്കേതപാലിനി. ல ள அப்படிங்கிற எழுத்து. குலம் அப்படின்னாலும் குளம் அப்படின்னாலும் ഒരർത്ഥം உச்சாரண வித்தியாசம் மட்டும்தான் உள்ளது. காலதேசங்களுக்கு தகுந்த மாதிரியான வித்தியாசம், அவ்வளவுதான். லளயோரபேத அப்படின்னு சொல்லப்படுறது. வபயோரபேத அப்படின்னு சொல்லப்படுறது. அதானது களேவரா களேபரா அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். லலிதா லலிதா குலம் குளம் இப்படின்னு எல்லாம் சொன்னாலும் ஒண்ணுதான். அதனால இதுல சொல்லப்பட்ட லா அப்படிங்கிறத லா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வா அப்படிங்கிறத பா அப்படிங்கிறத ஆயிட்டு சொல்லலாம். களேபரம் அப்படிங்கிற பா, அத களேவரா அப்படின்னு சொல்லலாம், களேபரா அப்படின்னும் சொல்லலாம். ஒவ்வொரு புக்கில் எப்படி இருக்கோ அப்படி அந்த ப்ரொனவுன்சியேஷன், உச்சாரண வித்தியாசம் மட்டும்தான் உள்ளது.